வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றியது என்றால் கேது கிரகத்தை பற்றியது. ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் கேது கிரகம் நன்றாக இருக்குமேயானால் அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் நல்ல ஞானம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அது மட்டுமன்றி ஜாதகர் யாரிடத்திலும் மிகுந்த பற்றுடன் இருப்பது கொஞ்சம் சிரமம். அவர் தாமரை இலையில் எவ்வாறு தண்ணீர் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறதோ அதுபோலத்தான் ஜாதகர் எல்லோரிடத்திலும் ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பார்கள். ஏனென்றால் மற்றவர்களை விட இந்த ஜாதகர்களுக்கு கேது கிரகம் நன்றாக இருப்பதனால் இயற்கையிலே இவர்களுக்கு நினைவிற்கு வந்து கொண்டிருப்பது என்னவென்றால் எதுவும் நிரந்தரமில்லை என்பதுதான். இதுவே அவர்கள் ஒட்டியும் ஒட்டாமல் பழகுவதற்கு காரணமாகவே இருக்கும். மேலும் இந்த ஜாதகர் நிறைய ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் இவர்கள் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இது போன்ற மருத்துவத்துறையில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மேலும் சில ஜாதகர்கள் ஆராய்ச்சியாளர்களாகவும் இருப்பார்கள். சில ஜாதகர்கள் நல்ல மந்திரம், மாந்திரிகம், தாந்திரிகம் இது போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். அதுபோலவே இவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிறைய ஆர்வத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். தங்களது வாழ்க்கையில் நிறைய தேடுதல் இருக்கும் இவர்களுக்கு. இந்த மாதிரி கேது கிரகத்தின் நல்ல அனுகிரகம் ஒருவருக்கு வேண்டுமென்றால் அல்லது கேது கிரகம் நன்றாக ஒருவருடைய ஜாதகத்தில் அமையவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அதிகம் கணபதி பகவான் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. கணபதி பகவான் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, அதே போல் அனுமான் பகவான் வழிபாடு இது போன்ற வழிபாட்டை செவ்வாய், புதன், வியாழன் போன்ற தினங்களில் கோவில் சென்று செய்து வருவது, அதே போல் அந்தந்த தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்வது, அதுபோலவே ஜாதகர்கள் எந்த கோவில் சென்றாலும் கணபதி பகவானுக்கு வேண்டிய நல்ல முறைப்படியான பூஜைகள் செய்வது, இது போன்ற நற்காரியங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் கேது கிரகத்தின் தன்மை நல்ல தன்மை கூடிக்கொண்டே இருப்பதை அறியலாம், உணரலாம். மேலும் இந்த ஜாதகர்கள் ஏதாவது கோவிலில் சென்று சாதுக்களை பார்க்க நேர்ந்தால், ஏதாவது கோவில்கள் என்றால் கணபதி பகவான் கோவிலோ, அனுமான் கோவிலோ அல்லது ஹயக்ரீவர் கோவிலோ இந்த மாதிரி கோவிலில் அல்லது மற்ற கோவில்களிலும் சாதுக்களை பார்க்க நேர்ந்தால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வது மற்றும் அன்னதானம் செய்வது இது போன்ற நன்மைகள் செய்யும்போது அவர்களுக்கு நிறைய கேது கிரகத்தின் அனுகிரகம் கிடைப்பது உறுதி. மேலும் கேது கிரகம் அந்த கிரகத்தின் நல்ல அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் ஜாதகர்கள் கோவிலில் யானைகளை பார்க்க நேர்ந்தாலும் யானைக்கோ அல்லது யானைகளுக்கோ தங்களால் இயன்ற உதவி செய்து வர மேலும் வறுமையில் வாடும் அல்லது கணவனை இழந்து வறுமையில் வாடும் பெண்களுக்கு உதவிகள் செய்வது இது போன்ற நற்காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு நிச்சயம் கேது கிரகத்தில் நல்ல அனுகிரகம் கிடைத்து கொண்டே இருக்கும். அதேபோல் மேற்கண்ட ஜாதகர்கள் எவ்வாறு நல்ல கேது கிரகத்தின் அனுகிரகத்தோடு வாழ்கிறார்களோ அதுபோலவே இவர்களும் ஜாதகத்தில் கேது கிரகத்தில் நல்ல அனுகிரகத்தோடு வாழலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யும், சப்ஸ்கிரைப் செய்யும். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.